தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்க ஈரான் போர் மிகப்பெரிய எண்ணெய் விநியோக இடர்பாட்டை ஏற்படுத்தியதை அடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை ₹3 அதிகப்படுத்தியுள்ளது என்று பாஜகவின் தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டதை குறித்து நாராயணன் திருப்பதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா தன் தேவைக்கான கச்சா எண்ணெயை 85% இறக்குமதி செய்து வருகிறது. சர்வதேச கடல் எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20%, உலக திரவமாக்கிய இயற்கை எரிவாயு போக்குவரத்தில் 20%, ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்று கொண்டிருந்த நிலையில் மார்ச் 4 முதல் இந்த ஜலசந்தி மூடியதாக ஈரான் அறிவித்தது. மேலும் அமெரிக்காவிற்கு தனது பதிலடியாக IRGC மூலம் ட்ரோன்கள், ஏவுகணைகளை பயன்படுத்தி எண்ணெய் கப்பல்களை தாக்கியதால் எண்ணெய் டேங்கர்கள் போக்குவரத்து 90% வரை குறைந்தது. மத்திய கிழக்கு நாடுகளின் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலால் எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள், பைப்லைன்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து ஒரு நாளைக்கு 1 கோடி பீப்பாய் எண்ணெய் உற்பத்தி ஏப்ரல் மற்றும் மேவில் நிறுத்தப்பட்ட நிலையில் இது ஒரு நாள் வரை சுமார் 100 கோடி பீப்பாய்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது. போர் நின்றாலும் கூட உருகுலைந்து போன கட்டமைப்புகளை சீர் செய்து மீண்டும் உற்பத்தியை சாதாரண நிலைக்கு கொண்டுவர குறைந்தது 7 மாதங்கள் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை போருக்கு முன்பு மேற்காசியா உட்பட 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து மொத்த எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 45 முதல் 52% வரை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அதிகரித்த விலை, உற்பத்தி குறைவு, போக்குவரத்து செலவு, தாமதம் ஆகிய காரணங்களால் இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாயும் மாதம் 30,000 கோடி ரூபாயும் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. இதற்கிடையில் மத்திய அரசும் லிட்டருக்கு ₹10 கலால் வரியை நீக்கியதன் மூலம் மத்திய அரசிற்கு மாதம் 14,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 3% விலை உயர்ந்திருக்கக்கூடிய அதே வேளையில் அமெரிக்காவில் இதுவரை 44%, பாகிஸ்தானில் 55% விலை உயர்ந்திருக்கிறது. இன்று இந்தியாவில் பெட்ரோல் விலை ₹103 முதல் 104 ஆக இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவில் ₹103, சீனாவில் 95 முதல் ₹105, பாகிஸ்தானில் ₹200 முதல் ₹210 விற்கப்படுகிறது என்பது இந்திய விலையை எவ்வளவு கட்டுக்குள் வைத்துள்ளது என்பதை தெளிவாக்குகிறது. இந்தியா பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் விலையேற்றம் அதிகமில்லாமல், தட்டுப்பாடு இல்லாமல், சிறந்த நிர்வாகத்தை அளித்து நாட்டு மக்களை சிரமப்படுத்தாமல் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பெட்ரோல், டீசல் மீதான இன்றைய விலையேற்றத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக குறை சொல்வது எதிர்பார்க்கத்தக்கதுதான் என்றாலும் உண்மை நிலையை மக்கள் முன் வைக்க வேண்டியது அவசியமாகிறது என்றும், மக்கள் ஒத்துழைப்புடன் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து இடர்பாடுகளையும் சமாளித்து வலுவான பொருளாதாரத்தை நிலைநிறுத்தும் என்றும் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார்.